சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யா ஷூர். அம்மா, நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். வாமா. என்ன சௌந்தர்யா? டெண்டருக்கு எஸ்டிமேட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அது விஷயமா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமா? எவ்வளவு கோட் பண்ணிருக்க? என்ன கேட்கணும்? வா உட்கார். அம்மா, சூர்யா 50,70,000 கோட் பண்ண சொல்லிருக்காரு. அதான் கோட் பண்ணிருக்கேன். அது விஷயமா தான். அப்படியா? இல்ல சௌந்தர்யா, வேண்டாம். நீ 50,70,000 கோட் பண்ணாத. நீ ரவுண்டா 50 lakhs கோட் பண்ணு, அது போதும். என்னம்மா இப்படி சொல்றீங்க? சூர்யா 50,70,000 கோட் பண்ண சொல்லிருக்காரு. அப்போ இது தப்பா? சௌந்தர்யா, சூர்யா சொன்னது சரிதான். அத நான் தப்புனே சொல்லல. ஆனா சிமெண்ட் விலை இறங்க போதுன்னு எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. எனக்கு தகவல் கிடைச்ச மாதிரி மத்த யாருக்காவது தகவல் தெரிஞ்சு அவங்க நம்மளை விட கம்மியா கோட் பண்ணி டெண்டர் அவங்க கைக்கு போயிடுச்சுன்னா நீ தோத்துருவ. அதனால 50 lakhs கோட் பண்ண. இதுல சென்டிமெண்ட் பார்க்காத. பிசினஸ்ல இமோஷன்ஸ் கூடவே கூடாது. வியாபாரங்கிறது என்ன மாதிரி, அது என்னையோட மட்டும்தான் கலக்கும். அதனால சூர்யா சொன்னான்னு யோசிக்காம நான் சொன்ன அமௌண்ட நீ கோட் பண்ணு. நீ பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் போட போற முதல் டெண்டர். நீ ஜெயிக்கணும். டெண்டர் உனக்கு கிடைக்கணும். அப்பதானே உனக்கு பெருமை. கம்மியா போட்டா ஒன்னும் நஷ்டம் வந்துடாதே? நஷ்டம்லாம் என்னைக்குமே வராது. லாபத்துல தான் நஷ்டம் வரும். நீ இப்ப ஜெயிக்கிறது முக்கியமா இல்ல லாபத்துல கம்மியாறது முக்கியமா? நான் ஜெயிக்கணுமா? எனக்கு அதுதான் முக்கியம். இப்போ 10 ரூபாய் கோட் பண்ணி போடு. நான் எப்பவுமே உனக்காக தான் பேசுவேன். நான் சொல்றதுல அர்த்தம் இருக்கும். நீ தைரியமா செய். ஓகேமா, நீங்க சொல்றதையே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்ன பண்றது? இந்த வீட்ல எதுவுமே வச்ச இடத்துல இருக்காது. ஓகே, கரெக்டா இருக்கே. இத பார்த்துதான் அவனும் கத்துக்கிட்டு இருப்பானோ?